ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா, சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் நியூசிலாந்துக்கும் முடிய நடக்க போகிற சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட செகண்ட் செமிஃபைனல் மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாகூர் ஸ்டேடியமில் 5th மார்ச் ஆஃப்டர்நூன் 2:30 PM ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஃபஸ்ட்டு லாகூர் ஸ்டேடியம் அப்படின்னாலே நமக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வெதர் ரிப்போர்ட். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெயின் ரோல் வந்து ப்ளே பண்ணும் மேட்சஸில். ஸோ மழை பெய்யறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ் இருக்குது. பட் அது பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. ஒரு 15 minutes to 20 minutes வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் டைமில் மழை வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸ்லைட் ரிசல்ட் தான், பட் பெருசாக மேட்ச் அது வந்து அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வெதர் ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் 5th மார்ச் அப்படி பார்த்திங்க அப்படின்னா 2:30 PM இந்தியன் டைம் அப்படி ஸ்டார்ட் ஆகுது. ஃபேண்டசிக்கு எந்த பிளேஸை பிக் பண்ணுறது பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் உங்களுக்கு நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டெலகிராமில் போய் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அதாவது ஃபேண்டசி அடிக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம யூடியூப் சேனல் நேமில் தான் பார்த்திங்க அப்படின்னா டெலகிராம் சேனலும் இருக்குது. நீங்கள் டெலகிராமில் போய் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஃபேக் சேனல்ஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பிச்சை பற்றின ஒரு டெப்த்தான அனாலிசிஸ் வந்து பார்க்கணும். ரன் நல்லா பார்த்திங்க அப்படின்னா பேட்டுக்கு பால் வரும். ஸ்கோர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நல்லா பேட்டிங் பேரடைஸ் விக்கெட் தான். போத் இன்னிங்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா பேட்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விக்கெட்டு, பேஸ் பவுலர்ஸ்க்கும் ஹெல்ப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் கேம் நம்ம பார்க்கல கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா கேம் தான். உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட் பேட் பண்ண ஆப்கானிஸ்தான் ஒரு 280 கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. சேஸ் பண்ண ஆஸ்திரேலியா பார்த்திங்க அப்படின்னா நல்லா கம்ஃபர்டபுள் பொசிஷனில் 10 ஓவருக்கு 105 110 சம்திங் இருந்தாங்க. ரெயின் வந்தது. ஸோ மேட்ச் செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் வின் பண்ணக்கூடிய மேட்ச் தான். பட் ரெயினால் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச் வந்து 100 வருஷத்தில் முடிஞ்சுது. ஸோ இந்த கிரவுண்ட்லேயுமே நீங்கள் வந்து மினிமமாக ஒரு 280 எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 2015 வேர்ல்டு கப்பில் உள்ள ஒரு செமிஃபைனலுக்கு ரிவெஞ்ச் கொடுக்க போகிறாங்களா சவுத் ஆஃப்ரிக்கா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே அந்த மோர்னே மார்க்கல் அழுததாக இருக்கட்டும், டிவிலியர்ஸாக இருக்கட்டும், ஸ்டெயின் கஷ்டப்பட்டு லாஸ்ட்டில் போல் பண்ணதாக இருக்கட்டும், நியூசிலாந்து சைடு எலியாட் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேயர் இருப்பார். அவர் 85 ரன் அடித்து வின் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரியான மொமெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 வருஷம் முன்னாடி நடந்தது. ஸோ 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் கிட்டத்தட்ட சவுத் ஆஃப்ரிக்கா அந்த ஒரு ரிவெஞ்சை கொடுக்க போகிறாங்க. ஏன்னா எல்லா எபிலிட்டியும் இருக்குது சவுத் ஆஃப்ரிக்கா டீமுக்கு. நியூசிலாந்து பீட் பண்ணக்கூடிய எபிலிட்டி எல்லாமே இருக்குது. அவங்களோட பவுலிங் யூனிட்டும் ஸ்ட்ரென்த்து, பேட்டிங்கும் பார்த்திங்க அப்படின்னா டெப்த்தாக இருக்குது. ரிவெஞ்ச் கொடுப்பாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பேசியாச்சு. 280 கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். விக்கெட்ஸ் லாஸ்ட்டு 9 கேம்ஸில் பேஸ்க்கு 75 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ்க்கு 41 விக்கெட்ஸும் தான் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ 4 கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் 270 ஃபஸ்ட் பேட் பண்ணி அடிக்கிறாங்க. 109 பார்த்திங்க அப்படின்னா சேஸ் பண்ண ஆஸ்திரேலியா 13 ஓவர்ஸில் அடிச்சிருக்காங்க. செகண்ட் மேட்ச்சு 325, அதில் 317 இங்கிலாந்து அடிக்கிறாங்க. 351 இங்கிலாந்து அடிச்சிருக்காங்க. 356 சேஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இதே 2 டீம் வந்து இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணியிருந்தாங்க. எப்போன்னு பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஒரு 1 மந்தில் ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி வந்து இந்த மேட்சஸ்லாம் நடந்தது. ட்ரை சீரிஸ் மேட்சஸ் வந்து நடந்தது. ஸோ அதில் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து அவங்களோட ஏ டீம் மாதிரி தான் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. முக்கியமான பவுலர்ஸ் பிளேயர்ஸ் யாருமே கிடையாது. சின்ன சின்ன பிளேயர்ஸ் தான் இருந்தாங்க. அதிலே பார்த்திங்க அப்படின்னா அவங்க 300 கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அந்த மேட்ச்சில். அதை சேஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா நியூசிலாந்து, அதாவது கேன் வில்லியம்சன் ஒரு சூப்பரான செஞ்சுரி பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. டாம் லாத்தம் டீசென்ட்டான 50. ஸோ மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணியிருந்தாங்க அந்த பர்டிகுலர் கேமில். ஸோ சேஸுக்கும் இந்த பிச்சை சப்போர்ட் பண்ணும். நல்லா பேட்டர்ஸுக்கு நீங்கள் கிராண்ட் லீக்கில் செலக்ட் பண்ணி சிபிசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். விக்கெட்ஸ் நம்ம பார்க்கல ஹை பேஸ் போடக்கூடிய பவுலர்ஸ், ரபடா மாதிரியான பவுலர்ஸ், அடுத்ததாக மேட் ஹென்ரி மாதிரியான பவுலர்ஸ்க்கு 25 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு 29 விக்கெட்ஸும், பார்ட் டைம் பவுலர்ஸ் டேரல் மிச்சல் மாதிரியான பவுலர்ஸ்க்கு 2 விக்கெட் கிடச்சிருக்கு. லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 19 விக்கெட்ஸ். இந்த மேட்ச்சுக்கு லெஃப்ட் ஆர்ம் பேஸ் பவுலர்ஸ் மார்க்கோ யான்சன் மட்டும்தான் ப்ளே பண்ண போகிறாரு. பேஸ்க்கு 75. ஸ்பின்னர்ஸ் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் லெக் பிரேக் 17, ஆஃப் பிரேக்கு 17. மற்றபடி எந்த டைப் ஆஃப் பவுலர்ஸ்க்கும் இந்த பிச்சை பெருசாக சப்போர்ட் பண்ணல. லெக் பிரேக் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 2 டீம்லேயுமே இல்லை. சைனாமேன் ஷம்ஷி இருக்கார், 11ல் ஆட வைப்பாங்களான்னு தெரில. பட் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் ஐடன் மார்க்ரம் இருக்கார், கிளென் ஃபிலிப்ஸு, அடுத்து மிச்சில் பிரேஸ்வெல், இந்த மாதிரி குவாலிட்டியான ஒரு பார்ட் டைம் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது ஃபேண்டசிக்கு லிட்டில் பிட்டாக ஹெல்ப் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓவராலாக 41 விக்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போது ஹெட் டு ஹெட்டில் 73 முறை இது வரைக்கும் இந்த 2 டீமும் மோதிருக்காங்க. அதில் சவுத் ஆஃப்ரிக்கா 42 முறையும், நியூசிலாந்து 26 முறையும் பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 100 ரிசல்ட் 5 முறை அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து ஒரு நல்ல டச்சில் இருக்காங்க.
ட்ரை சீரீஸும் இவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் வந்து நியூசிலாந்துக்கு வின் பண்ணதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ரெண்டு டீமும் நம்ம கம்பேர் பண்ணல ஒரு 10% எக்ஸ்ட்ரா பார்த்திங்க அப்படின்னா, அதாவது ஒரு 60% வந்து நியூசிலாந்து வின் பண்ணுவாங்க, 40% சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற ப்ரெடிக்ஷனுக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா டீமோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லோன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, ரியான் ரிக்கெல்டன் கேப்டன் டெம்பா பவுமா கம்பேக் கொடுக்குறாரு, ஓப்பன் பண்ண போகிறாரு. வேண்டடசன், கெண்டிச் கிளாசன், ஐடன் மார்க்ரம், டேவிட் மில்லர், வியான் மல்டர், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கோ ஜென்சன், கேஷவ் மகராஜ், ககிசோ ரபடா, லுங்கி இங்கடி. ஸோ இப்போ உங்களுக்கு டவுட் வரும், யாரெல்லாம் 10 ஓவர்ஸ் போட போகிறா ப்ரோ, எந்தெந்த இடத்துல போடுவாங்க, அதாவது நியூ பால் போடுவாங்களா, மிடில் போடுவாங்களா, டெத்தில் போடுவாங்களாங்கிற டவுட் இருக்கும். ஸோ ரபடா 10 ஓவர்ஸ், கேஷவ் மகராஜ் 10 ஓவர்ஸ், மார்க்கோ ஜென்சன் 10 ஓவர்ஸ், லுங்கி இங்கடி 10 ஓவர்ஸ். ஸோ இந்த 4 bowlers வந்து நீங்கள் 10 ஓவர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மிச்சம் இருக்கக்கூடிய 10 ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் மல்டர் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 6 மேக்ஸிமம் 8 ஓவர்ஸ் கூட போல் பண்ணலாம். மார்க்ரம் 2 to 3 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணலாம். இன்கேஸ் பிளேயிங் லெவனில் ஓப்பனிங்கில் டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா அப்படின்னு நியூசிலாந்து வரதுக்கான சான்ஸ் இருக்குது, வில்லியங்க ட்ராப் பண்ணிவிட்டு. ஸோ அப்படி வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப மார்க்ரமோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா 5 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நியூசிலாந்து சைடு இருக்க ரீசனுக்காக மார்க்ரம் டீ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சம் ஓவர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நியூ பால் போலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்சன், ரபடா, லுங்கி இங்கிடி இந்த மாதிரி போலர்ஸ் போல் பண்ண போகிறாங்க. டெத்தில் ரபடா, அதுக்கு அடுத்தபடியாக லுங்கி இங்கிடி, இந்த 2 போலர்ஸ் தான் போல் பண்ண போகிறாங்க. மார்க்கோ ஜென்சன் பார்த்திங்க அப்படின்னா மிடில் முடிச்சிருவார். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக கேஷவும் நம்ம மிடில் எதிர்பார்க்கலாம். மல்டரும் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் 5 ஓவர்ஸில் 1 ஓவர்ஸ் போல் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. லியான் மல்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு 6 7 சூப்பராக போல் பண்ணுறாரு. லாஸ்ட் கேமில் கூட ஒரு 3 விக்கெட் எடுத்திருந்தார், லோ பர்சன்டேஜில் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ பிளேயர்ஸோட பர்சன்டேஜ் வித் அனாலிசிஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரியான் ரிக்கெல்டன் 74% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட் டு ஹெட்லையும் ப்ளே பண்ணல, வென்யூலும் ப்ளே பண்ணல. போத் இன்னிங்ஸுமே நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இவருக்கு வீக்னஸ் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிடையாது, எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஓடிஐ கிரிக்கெட்டர். ஸோ போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். செகண்டாக பேட் பண்ணுற பட்சத்தில் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து இங்கே கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நான் சொல்கிறத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 2 டீமோட டாப் 2 பிளேயர்ஸ், அதாவது இங்கே பவுமா, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரிக்கெல்டன், அங்கே இன்கேஸ் கான்வே, ரவீந்திரா அந்த மாதிரி ஒரு காம்போவில் வந்தாலும் சரி, இந்த 4 பிளேயர்ஸில் மினிமமாக 3 பிளேயர்ஸ் வந்து ஃபேண்டசி ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஓப்பனர்ஸ்க்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஒரு டேடி 100, 150, 160, ஏன்னா 2 160 பார்த்திங்க, ஒரு 167, ஒரு 177 பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் இப்ராஹிம் சத்ரானும் பென் டக்கெட்டும் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்ஸ்மேன்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது தெரிய வருது. பவுமா பேட்டிங் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிக்கு. ஸோ இந்த டீமுக்கு அகெயின்ஸ்டாக இதுக்கு முன்னாடி ப்ளே பண்ணல ஒரு 80+ பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ரை சீரீஸில் ஸ்கோர் பண்ணியிருந்தார். பர்சன்டேஜ் ட்ராப்பாக இருக்கும், லாஸ்ட் மேட்ச் ஒரு ப்ளே பண்ணல ஒரு சின்ன இல்னஸ்னால. ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பாக உள்ளே வந்துடுவார். பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரிஸ்க்காக போனால் விசி கூட நீங்கள் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வேண்டர்சன் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். ஹெட் ஆவரேஜ் வந்து 100 ரன், 2 கேம் ப்ளே பண்ணி 200 ரன் அடிச்சிருக்காரு, அதில் ஒரு முறை அவுட் ஆகியிருக்காரு. ஸோ 100 ரன் அவரோட ஆவரேஜாக இருந்திருக்கு. ஃபஸ்ட்டாக பேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வேண்டர்சன் வந்து சூப்பராக ஸ்பின்னர்ஸையும் ஆடுவார், ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் நிறைய அடிப்பார். ஓடிஐக்கு ஏற்ற பிளேயர். 1 டவுனில் இறங்குறாரு, அது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மஸ்ட்டாக பிக் பண்ணுங்கள். 1 டவுனில் இறங்கினா நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து ஹென்ரிச் கிளாசன் தான் நம்பர் 4 வர போகிறாரா, இல்லை மார்க்ரமுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து ஹென்ரிச் கிளாசனை கொஞ்சம் 5th பொசிஷனில் இறக்குறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒரு பெஸ்ட்டு விக்கெட் கீப்பிங் பிக் அப்படின்னா இந்த மேட்ச்க்கு நான் வந்து உங்களுக்கு ஹென்ரிச் கிளாசனை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். 80% ஷெட்யூலில் ஒரு மேட்ச் ஆடி 15 இருந்தாலும் இவரோட லாஸ்ட்டு 5 ஓடிஐ இன்னிங்ஸை பாருங்கள். ஸோ இந்த நம்பர்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்படி கிராண்ட் லீக்குக்கு ஒரு சூப்பரான சீரீஸியாக டபுள் ஆப்ஷனும் கூட உங்களுக்கு க்ளோவருக்கும் இருக்குது. ஸோ விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸ், கேச்சிங், ஸ்டம்பிங் இருக்கும். ஸோ அது கூட பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங்லேயும் பவுண்டரிஸில் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து ஃபேண்டசிக்கு ரொம்ப முக்கியம். ஸ்பின்னர்ஸை நல்லா ஆடுவார். ஸோ குறிப்பாக லெக் ஸ்பின்னர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தாலும் ஆப்போசிட் டீமில் லெக் ஸ்பின்னர்ஸ் யாரும் இல்லை. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு கிளாசன் ஒரு சூப்பர் பிக்காக இருப்பார். 2 இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபஸ்ட்டாக பேட் பண்ண போகிறாங்கன்னா ஒரு விசிஆர் கேப்டன் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஐடன் மார்க்ரம் 39% ட்ராப் ஆயிருக்காரு. ரீசன் நம்பர் 5ல் பேட்டிங் வராரு. பெருசாக ரீசெண்ட் டேஸில் அவருக்கு பேட்டிங்கும் வரதில்லை. இந்த ஒரு கேமில் பார்த்திங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தானுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு 52 ஸ்கோர் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டவுன் தி ஆர்டர் ரீசனுக்காக இவரோட ஃபேண்டசி வேல்யூ கம்மியாகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஃபஸ்ட்டாக பேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா மார்க்கமோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. கான்வே நியூசிலாந்து 11ல் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் துணிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்ரம் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா கான்வே நியூ பால் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் கம்மி தான். பட் 10 ஓவர்ஸ்க்கு அப்புறம் வந்தார் அப்படிங்கிற பட்சத்தில் ரவீந்திரா கான்வே பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ண
கண்டிப்பாக பவுமா பார்த்திங்க அப்படின்னா மார்க்ரமை கொண்டு வருவார். அதுக்கு அடுத்தபடியாக டேவிட் மில்லர். ஸோ 25 ஹெட் டு ஹெட் ஆவரேஜாக இருந்திருக்கு. ஸோ போத் இன்னிங்ஸும் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஒரு ரிஸ்கியான பிக்காக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். சேஃபான பிக் ஆஸ் அ பிளேயராக மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் போத் இன்னிங்ஸுமே. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா இயான் மல்டர். ஸோ 53% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் கேமில் பேட் பண்ணலை, பவுலிங்கில் 3 விக்கெட்டு. ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். டெத்தில் நிறைய ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணுறாரு. நம்ம வந்து ஒரு விக்கெட் வந்து இவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேட்டிங்கில் ஒரு 20 runs to 25 runs அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணால் கூட உங்களுக்கு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்க்கும் மேலே வருது. ஸோ ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டில் கொஞ்சம் ரிஸ்கியான ஆப்ஷனில் தான் இருக்கார் 53%. ஸோ கிராண்ட் லீகுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்கார். எஸ்எல்ல 4 மெம்பர் கான்டெஸ்ட் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மார்க்கோ ஜென்சன் ஹெட் டு ஹெட்டில் ஒரு மேட்ச் ஆடி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த 3 விக்கெட்டுமே செகண்ட் பவுலிங்கில் எடுத்திருக்காரு. லாஸ்ட் கேமில் ஒரு மேட்ச் ஆடி 3 விக்கெட் எடுத்து இந்த டோர்னமெண்ட்டில் இதுதான் அவர் எடுத்த ஃபஸ்ட்டு 3 விக்கெட்டு. ஃபஸ்ட்டு விக்கெட்னே சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு விக்கெட் எடுத்திருந்தார் ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக. இந்த மேட்ச்சில் 3 விக்கெட் ஃபஸ்ட் பவுலிங்கில் டாப் குவாலிட்டியான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பண்ணியிருந்தார் அகேன்ஸ்ட் இங்கிலாண்டு. டாப் ஆர்டர்ஸை மொத்தமாகவே சதச்சிட்டார். ஸோ இப்போது நியூசிலாந்து டீமு லெஃப்ட் ஆர்ம் பேஸ் பவுலர்ஸை எந்த அளவுக்கு ஃபேஸ் பண்ண போகிறாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இதுக்கு முன்னாடி நியூசிலாந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் ஆர்ம் பேஸ் பவுலர்ஸை ஷைன்ஷா அஃப்ரீடிலாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஆடிருந்தாங்க. எப்படி பார்த்தாலுமே நமக்கு மார்க்கோ ஜென்சன் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ண போகிறாரு அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்காக தெரிய வராரு. அடுத்ததாக 27% உங்களுக்கு 10 ஓவர்ஸ் பவுல் பண்ணக்கூடிய கேஷவ் மகராஜ். ஸோ இந்த மாதிரியான ட்ராக்கில் கொஞ்சம் பேட்டிங்கும் ஓரளவு ஆடி கொடுக்க முடியும். ஒரு 20 runs வரைக்கும் அடிக்க முடியும். மினிமம் நம்ம 15 ரன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பவுலிங்கில் ஹெட்டுகெட்டில் பாருங்கள், ஒரு மேட்ச் ஆடி 4 விக்கெட் எடுத்திருக்காரு வேர்ல்டு கப்ஸில். ஸோ போத் இன்னிங்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ரெண்டாவதாக பவுல் பண்ண போகிறாங்கன்னா இன்னும் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து 27% இருக்கக்கூடிய கேஷவ் மகராஜுக்கு கிராண்ட் லீக் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ககிசோ ரபடா 8 இன்னிங்ஸில் 13 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணியில் 2 இன்னிங்ஸில் 5 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணியில் 6 இன்னிங்ஸில் 8 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. இந்த பிச்சு பவுலர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணாலும் பேட்ஸ்மேன்ஸ்க்கு அதை விட கொஞ்சம் அதிகமாக சப்போர்ட் பண்ணுது. இவர் 5 விக்கெட் எடுத்தால் மட்டும்தான் ட்ரீம் டீமோட கேப்டன் ஆர் வைஸ் கேப்டனாக வர முடியும். 5 விக்கெட் எடுப்பாரா ப்ரோ, எந்த இன்னிங்ஸ் சான்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணியில் ஸ்லைட்லி சான்ஸ் இருக்குது. செகண்டாக பவுல் பண்ணியில் நீங்கள் வந்து அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணலாம். பட் மோஸ்ட் ப்ராபபிளி அஸ் அ பிளேயராகவே நீங்கள் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு உங்கள் கிராண்ட் லீக் டீமில் கொண்டு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததான் லுங்கி இங்கிடி 9% பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட் டு ஹெட்டில் 3 மேட்ச் ஆடி 1 விக்கெட். அந்த ஒரு நம்ம 308 சேஸ் பண்ணியிருந்தாங்க, ஒரு ட்ரை சீஸ் மேட்ச் சொல்லியிருந்தோம் லீக் மேட்ச்சு. ஸோ அதில் இவர் ப்ளே பண்ணியிருந்தார், பெருசாக விக்கெட்ஸ் எடுக்கலை. வெனியூவில் ஒரு மேட்ச் ஆடி விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காரு. ரிஸ்க்காக போனீங்கன்னா ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணி ட்ரை பண்ணலாம். 10 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு, நல்ல ஏரியாஸும் பவுல் பண்ணுவார். ஸோ குவாலிட்டியான பவுலரும் கூட. செகண்டாக பவுல் பண்ணியில் கொஞ்சம் ரொட்டேஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ பெஞ்சிலேருந்து யாராவது உள்ள 11th ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கான்னு கேட்டால் மோஸ்ட் ப்ராபபிளி நம்ம ஷம்ஷி எதிர்பார்க்கலாமாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் இதே லெவனோடு தான் போவாங்க. நல்ல பேட்டிங் இருக்குது, நல்ல பவுலிங் ஆர்டரும் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கல ஒரு ஸ்பின்னரை பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ராக்கில் கொண்டு வர மாட்டாங்க. லாகூர் ட்ராக் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேட்டிங் பேரடைஸு, பேஸ் பவுலர்ஸ் சப்போர்ட் பண்ணும். ஸோ நம்ம இந்தியா கூட, அதாவது இன்கேஸ் இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச்சில் இந்தியா வின் பண்ணிட்டாங்க, நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டைம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக ஒரு இன்னிங்ஸ் முடிஞ்சிருக்கு. ஸோ ஆஸ்திரேலியா ஃபஸ்ட் பேட் பண்ணி முடிச்சிருக்காங்க, அந்த டைமில் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்தியா குவாலிஃபை ஆகிட்டாங்கன்னா துபாய் கிரவுண்டுக்கு ஷம்ஷி ட்ரை பண்ணுவாங்க. இப்போது ஷம்ஷியை ட்ரை பண்ணதுக்கான சான்ஸ் கம்மி தான். இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் ரிக்கெல்டன் பேட்டில் இல்லை, வேண்டர்சன் பேட்டில் இல்லை, கிளாசனுக்கு பேட்டில் இல்லை. பவுமா பொறுத்த வரைக்கும் ரூர்க்கி ஒரு முறை பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் எடுத்திருக்காரு. மார்க்ரமுக்கு எந்த ஒரு பேட்டிலும் இல்லை. மில்லரை சாண்ட்னர் 2 முறை அப்படிங்கிற மாதிரி அவுட் எடுத்திருக்காரு. ஸோ இப்போது சவுத் ஆஃப்ரிக்கா டீமில் இம்பார்ட்டண்ட்டான 7 பிளேயர்ஸ் யாரெல்லாம் ப்ரோ அப்படின்னா ரியான் ரிக்கெல்டன், டெம்பா பவுமா, வேண்டர்சன், ஹென்ரிச் கிளாசன். இந்த 4 பிளேயர்ஸ்க்கும் நீங்கள் ஃபேண்டசியில் அதிக இம்பார்ட்டன்ஸும். ககிசோ ரபடா, மார்க்கோ ஜென்சன். இதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் ஒரு ஆல்ரவுண்டர் வேணும் எனக்கு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா மார்க்ரம், பேட்டிங் ஆல்ரவுண்டர் வேணும்னு யோசிச்சிங்கன்னா மார்க்ரம்கிட்ட போகலாம். இல்லை நான் வந்து பவுலிங் கொஞ்சம் 2 பேர் தான் பிக் பண்ணியிருக்கேன், 2 பேஸ் பவுலர் தான், பவுலிங் கொஞ்சம் வீக்காக இருக்குது, எனக்கு பவுல் பண்ணுற மாதிரி ஆல்ரவுண்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் மல்டர்கிட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஓவரால் நம்ம பார்க்கல இது வந்து ரிஸ்க் ப்ளஸ் சேஃப் கூடிய 7 பிளேஸாக இருக்காங்க. சேஃபான சிவிசி யார் இந்த மேட்ச்க்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹென்ரிச் கிளாசன், ஒரு மார்க்கோ ஜென்சன். இந்த 2 பிளேஸை நான் வந்து உங்களுக்கு சேஃப் சிவிசியாக எஸ்எலுக்கு வந்து மென்ஷன் பண்ணுறேன். ரிஸ்கி சிவிசியாக யாரெல்லாம் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னா வேண்டர்சன். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ககிசோ ரபடா. ஸோ இந்த 2 பிளேஸை நீங்கள் ரிஸ்கியான சிவிசியாக கிராண்ட் லீக் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ நியூசிலாந்து டீமோட ஒரு பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் வில்யங், ரவீந்திரா, கேன் வில்லியம்சன், டேரல் மிச்சல், டாம் லாத்தம், கிளென் பிலிப்ஸு, மிச்சல் பிரேஸ்வெல், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மிச்சல் சாண்ட்னர், கைல் ஜேமிசன்,
மேட் ஹென்ரி, வில்லியம் ஓரூர்கி. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து டீமோட ஒரு பிளேயிங் லோனாக இருந்திருக்கு. இந்த இடத்துல கான்வே மோஸ்ட் ப்ராபப்ளி ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கான்வே ப்ளே பண்ணார்னா அவரை பற்றின ஒரு டெப்த்தான அனாலிசிஸ் வந்து நான் பெஞ்ச் பிளேயர்ஸ் பற்றி பேசலை, டீட்டெயிலாக பேசுகிறேன். ஸோ இப்போது 10 ஓவர்ஸ் போலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நியூ பால் பொறுத்த வரைக்கும் ஹென்ரியும் அடுத்து கெயில் ஜெமிஷன் தான் போல் பண்ணுறாங்க. ஸோ நியூ பால் பொறுத்த வரைக்கும் இந்த போலர்ஸ் வந்து போல் பண்ணிகிட்டு இருக்காங்க. மிட் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட்னர், பிரேஸ்வெல், கிளென் பிலிப்ஸ் வந்து போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் ரவீந்திராவும் சம்மோஸ் போல் பண்ணியிருந்தார். ரைட் ஹேண்டர்ஸ் பார்ட்னர்ஷிப் வந்துருக்கு ரீசனுக்காக. ஸோ இப்போவுமே ரிக்கெல்டனை நம்ம தவிர்த்தோம் அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா டீமில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பார்ட்னர்ஷிப் வரதுக்கான சான்ஸே கிடையாது. எல்லாருமே ரைட் ஹேண்டர்ஸ் தான் ரிக்கெல்டனை தவிர்த்து. ஸோ ரவீந்திராட்ட சம்மோஸும் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சாண்ட்னர் ஒரு க்ரூஷியல் பிக்காக இருப்பார். 10 ஓவர்ஸ் போலர்ஸ் பொறுத்த வரைக்கும் மேட் ஹென்ரி, வில்லியம் ஓரூர்கி, ஸோ மிச்சல் சாண்ட்னர், இந்த 3 போலர்ஸ்ட்டை நீங்கள் ஃபுல் 10 ஓவர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், 30 ஓவர்ஸ் வரைக்கும். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஒரு 20 ஓவர்ஸில் ஜெமிசன் ஒரு 7லேருந்து 8 ஓவர்ஸ் போல் பண்ணலாம். பிரேஸ்வெல் ஒரு 7லேருந்து 8 ஓவர்ஸ் போல் பண்ணலாம். பிலிப்ஸு ஒரு 4 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டாக வில்லியங்க 29% பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட் 26, வென்யூவில் 11 அப்படிங்கிற மாதிரி அவரோட ஆவரேஜ் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கம்மி தான். ரிஸ்க்காக போனீங்கன்னா ஃபஸ்ட்டாக பேட் பண்ணியில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். பட் ஆப்போசிட் டீம் மார்க்கோ என்சன் பார்த்தீங்க அப்படின்னா இவரோட விக்கெட்டு கழட்டத்துக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு மேட்சஸ் போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்த்துக்கலாம். இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு வில்லியம் கூட கம்பேர் பண்ணல மற்ற நல்ல நல்ல பிளேயர்ஸ்லாம் மிடில் ஆர்டரில் சூப்பர் பிக்ஸாக இருக்காங்க. அவங்கள ட்ரை பண்ணது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரவீந்திராவை நீங்கள் போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணிக்கலாம். 83%, ஹெட் வெயிட்டில் 9, வென்யூவில் ஒரு மேட்ச் ஆடி 25. ஸோ பேட்டிங் செகண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ லாஸ்ட் கேமுக்கு முந்தின கேம் ஒரு செஞ்சுரியும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு சேஸில். அடுத்ததாக கெயின் வில்லியம்சன் லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு 30-35% பிக் பண்ணியிருந்தாங்க. ஒரு 81 இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக அடித்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான பர்சன்டேஜாக பிக் பண்ணிட்டாங்க. இந்த 133 நாட் அவுட் இதே சவுத் ஆஃப்ரிக்கா டீமுக்கு அகேன்ஸ்டாக சேஸில் அடிச்சிருந்தார். ஸோ போத் இன்னிங்ஸுமே நீங்கள் கெயின் வில்லியம்சனை ட்ரை பண்ணிக்கலாம். வென்யூ ஆவரேஜ் வந்து அவருக்கு 191, ஹெட் வெயிட்டில் 57. போத் இன்னிங்ஸும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டேரல் மிச்சல் ஹெட் வெயிட்டில் 2 மேட்ச் ஆடி 34 ரன், வென்யூவில் 2 மேட்ச் ஆடி 91 ரன், அவுட் ஆனதே கிடையாது. வென்யூலையும் சரி ஹெட் வெயிட்லையும் சரி இது வரைக்கும் இவர் அவுட் ஆகலை, நாட் அவுட்டாக தான் முடிச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டாக பேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா டேரல் மிச்சலுக்கு நீங்கள் அதிக ப்ரையாரிட்டி கொடுக்கலாம். இந்த மேட்ச்சுக்கு 15% டேரல் மிச்சல் ஒருத்தவங்கிட்ட கண்டிப்பாக ஒருத்து. உங்களோட எஸ்எல் டீமில் ரிஸ்க்காக பிக் பண்ணுறீங்கன்னா கூட மஸ்ட்டாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஒரு மேட்ச் நாக் அவுட் கேம்ஸ்லாம் நல்லா ஆடி கொடுப்பாரு. நெக்ஸ்ட்டு டாம் லேத்தம் 53% கொஞ்சம் ட்ராப் ஆகிருக்காரு. ஹெட் டு ஹெட்டில் 21 ஆவரேஜ், வென்யூவில் 2 மேட்ச் ஆடி டக் அவுட் ஆயிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டாக பேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா சம் டீம்ஸில் ரேராக ரொட்டேஷனில் போங்க. சேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா லேத்தம்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆப்போசிட் டீமில் இவருக்கு வீக்னஸ் இருக்கான்னு கேட்டால் மார்க்கர் மட்டும்தான் போல் பண்ண போகிறாரு. வீக்னஸ் நமக்கு பெருசாக தெரியலை. ஸோ டபுள் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் கிராண்ட் லீக் போகிறவங்க இன் அண்ட் அவுட்டாக பிக் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வில்லியம் 29%, லேத்தம் பார்த்திங்க அப்படின்னா 53%. நீங்கள் லேத்தம்க்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. ஏன்னா டபுள் ஆப்ஷன் இருக்குது. மிடில் ஆர்டரில் கொஞ்சம் பேட்ஸ்மேன்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா பிச்சு சாதகமாக இருக்கும். பவர் பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. மிடில் கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணி நார்மலாக ஒரு 25 ரன்ஸ் அடித்தாலே ட்ரீம் டீமில் வந்துடுவார் டபுள் ஆப்ஷன் பிளேயர்லாம். ஸோ மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கலாம். அடுத்து த ஃப்ளையிங் மேன் கிளென் பிலிப்ஸ். ஸோ லாஸ்ட் கேம் பார்த்துருப்பீங்க, அதுக்கு முந்தின கேமும் பார்த்துருப்பீங்க, அதுக்கு முந்தின சீரீஸ்லையும் பார்த்துருப்பீங்க. மேட்சுக்கு மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா பறந்து கேட்ச் எடுத்துகிட்டு இருக்காரு. உண்மையிலே எக்ஸ்ட்ரானரி ஃபீல்டர். ஸோ 41% வந்து அவரை பிக் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டாக பேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கு. இந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச் ஆடி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் செஞ்சுரியும் பார்த்திங்க அப்படின்னா அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான் அந்த ட்ரை சீரீஸில் ஸ்கோர் பண்ணியிருந்தார். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மிச்சல் பிரேஸ்வெல். ஸோ 59% கிட்ட பிக் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் கேம் இவர் நாட் அவுட் தான், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்பீல் பண்ணாமல் போயிட்டார், ரிவ்யூ எடுக்காமல் போயிட்டார். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஹெட் வெயிட்டில் ஒரு மேட்ச் ஆடி 1 விக்கெட், வென்யூவில் 2 மேட்ச் ஆடி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ லாஸ்ட் கேம் அகெயின்ஸ்ட் பங்களாதேஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கு முந்தின மேட்ச்சில் நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்தது. ஒரு 4 விக்கெட் வந்து ஃபஸ்ட் பவுலிங்கில் எடுத்திருந்தார். ஸோ இந்த கேமுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணையில் மட்டும் ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா சேஸ் பண்ணையில் கொஞ்சம் பேட்டிங் நல்லா ஆடுவார். லாஸ்ட் கேம் அன்ஃபார்ச்சுனேட்லி
ஆடலை. பட் இது நல்ல பேட்டிங் ட்ராக், மேட்ச் க்ளோஸ் ஆஃப் போகும், 300க்கு மேலே அடிக்கிறாங்கன்னா இயர்லி பிரேக் த்ரூ வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா செகண்ட் பேட் பண்ணி மஸ்டாக ட்ரை பண்ணது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சாண்ட்னர் 10 overs போல் பண்ண போகிறாரு. ஹெட் ஹெட்டில் 8 மேட்ச்சுக்கு 6 விக்கெட்டு, வெனியூவில் 2 மேட்ச் ஆடி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்ட் ஹாப் போல் பண்ணையில் சாண்ட்னர் இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் மேட்ச்சில் என்னால் பேட்டிங்கும் ஆட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கைக்காக ஒரு 28 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ போத் நெக்ஸ்ட் நீங்கள் சாண்ட்னர் ஒரு சேஃபான பிக் பண்ணிக்கலாம். டீமோட கேப்டன் ஒரு முக்கியமான கேமில் ஒரு நல்ல பங்களிப்பு இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட மஸ்டாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து கைல் ஜேமிசன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட் டு ஹெட் ப்ளே பண்ணல, வென்யூலையும் ப்ளே பண்ணல. இது கிட்டத்தட்ட கைல் ஜேமிசனோட இமேஜே கிடையாது, மாற்றி வச்சுருக்கிறேன். ஸோ ரீசன்ட் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கைல் ஜேமிசனுக்கு 1-1-2-1 அப்படிங்கிற மாதிரி நம்பர்ஸோடு தான் இருந்திருக்கு. ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணுறதை விட ஃபஸ்ட் ஆஃப் போல் பண்ணி பிச்சு கொஞ்சம் ஸ்விங் இருக்கும், 2 விக்கெட் அப்படிங்கிறத மைண்டில் வச்சு மட்டும் நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மேட் ஹென்ரி 5 மேட்ச் ஆடி 4 விக்கெட் வந்து ஹெட் டு ஹெட்டில், வென்யூவில் 2 மேட்ச் ஆடி 5 விக்கெட். இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இவர்கிட்ட எதிர்பார்க்க வேண்டாம். லாஸ்ட் கேமில் தான் அதை எடுத்திருக்காரு. ஸோ 2 விக்கெட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி அஸ் அ பிளேயராக உங்கள் டீமில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் ஹென்ரி கூட கம்பேர் பண்ணல, ரூர்கி உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு பிக்கு, சிவிசிக்கு பெஸ்ட்டு பிக் அப்படிங்கிறது நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். குறிப்பாக ஃபஸ்ட்டாக போல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 4 விக்கெட் கூட இவர் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இவர் ப்ளே பண்ண லாஸ்ட்டு 5 கேம்ஸ் பாருங்கள், 2-4-3-2-1 அப்படின்னு சொல்லி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. வெறும் 30% தான் இருக்கார். 10 ஓவர்ஸும் போல் பண்ண போகிறாரு. ஸோ இந்த மாதிரி பவுலர்ஸை நீங்கள் எஸ்எல்க்கு கூட துணிஞ்சு உங்கள் டீமில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பெஞ்ச் பிளேயர்ஸில் மார்க் சாப்பன், அடுத்து ஜேக்கப் டஃபி, நாதன் ஸ்மித், டெவான் கான்வே எக்ஸ்ட்ரானரி பிக்காக இருப்பார். உங்களுக்கு ஃபஸ்ட்டாக பேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு விசி மினிமமாக ஒரு 60 to 70 ரன் கூட பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் இவர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் சிவிசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பிளேயர்ஸ் பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வில்லியம் பேட்டில் இல்லை, வில்லியம்சனுக்கு எந்த ஒரு பேட்டிலும் இல்லை. இப்போ இருக்கக்கூடிய போலர்ஸ் யாரும் விக்கெட் எடுத்தது கிடையாது. ஸோ ரச்சின் ரவீந்திரா பொறுத்த வரைக்கும் ஜென்சன் ஒரு முறையும், டேரல் மிச்சலில் கேஷவ் மகராஜ் வந்து ஒரு முறையும் பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக டாம் லாத்தம் பொறுத்த வரைக்கும் ரபடா ஒரு முறை, கிளென் ஃபிலிப்ஸ்க்கு பேட்டில் எதுவும் இல்லை. பிரேஸ்வெல்ல பார்த்தீங்க, இது வந்து இந்தியன் ஸ்டாட்ஸ் வந்து மாறி இருக்குது. ஸோ பிரேஸ்வெல்லுக்கு எந்த ஒரு வீக்னஸும் கிடையாது. சாண்ட்னர் பொறுத்த வரைக்கும் ரபடா ஒரு முறை, கேஷவ் மகராஜ் வந்து ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ நியூசிலாந்து டீமில் இம்பார்ட்டண்ட்டான 7 பிளேயர்ஸ் யாரெல்லாம் இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரவீந்திரா, 2வதாக வில்லியம்சன், 3வதாக கிளென் ஃபிலிப்ஸ் வந்து டேரல் மிச்சல் வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ சாண்ட்னர், அதுக்கு அடுத்தபடியாக வில்லியம் ரூர்கி, அடுத்து மேட் ஹென்ரி. ரிஸ்க்காக போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பர் பிக்காக டாம் லாத்தம் வந்து இந்த மேட்ச்க்கு தெரிய வராரு. ஸோ இந்த ஒரு 7 பிளேயர்ஸை நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணுறது ஜிஎல்ல நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரிஸ்க்காக ஃபஸ்ட்டு சேஃபான சிவிசி யாரெல்லாம் இருக்கா அந்த டீமில் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வில்லியம்சன் உங்களுக்கு ஒரு சேஃப் சிவிசியாக இருப்பார். அவருக்கு அடுத்தபடியாக பெருசாக யாரையுமே இந்த டீமில் வந்து ட்ரை பண்ணல. நம்ம சாண்ட்னர் சேஃபான ஆப்ஷனாக டபுள் ஆப்ஷன் வச்சு பார்க்கலாம். ஸோ ரிஸ்கி சிவிசி யாரெல்லாம் இருக்கா இப்போது அது வந்து ரொம்பவே முக்கியம். பவுலர் சைடு பார்த்தோம் அப்படின்னா வில்லியம் ரூர்கி உங்களுக்கு ரிஸ்கியான சிவிசியாக தெரியுறாங்க. பேட்டர் சைடு டேரல் மிச்சல் எனக்கு ஒரு ரிஸ்கியான சிவிசியாக பிக் பண்ணலாம் அப்படிங்கிறது தோணுது. ஸோ நீங்கள் கான்வே உள்ளே வந்தால் கூட நீங்கள் கான்வே மஸ்ட்டாக உங்கள் டீமில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போது சவுத் ஆஃப்ரிக்கா ட்ரம்ப் கார்டில் ரிக்கெல்டன், பவுமா, வேண்டர்சன் 3 பிளேயர்ஸுமே எக்ஸ்ட்ராண்டரி பிக்காக இருப்பாங்க. நியூசிலாந்து சைடு சாண்ட்னர், மிச்சல், லாத்தம் இந்த 3 பிளேயர்ஸ் வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். சிவிசி ஆப்ஷனில் ரவீந்திரா, வில்லியம்சன், மார்க்கோ ஜென்சன் இந்த 3 பிளேயர்ஸும் சேஃப் சிவிசியில் தெரிய வராங்க. ஸோ இப்போது நாம் கிரியேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு பேஸ் டீமில் லாத்தம் பிக் பண்ணியிருக்கோம், ஹெண்டிச்சு கிளாஸன் ட்ரை பண்ணியிருக்கோம், ரியான் ரிக்கெல்டன் இந்த 3 பிளேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காண்டி விக்கெட் கீப்பர்ஸில் ட்ரை பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் வில்லியம்சன், ரவீந்திரா, வேண்டர்சன், ஆல்ரவுண்டர்ஸில் ஜென்சன், சாண்ட்னர், பிரேஸ்வெல். ஸோ போலர்ஸ் பொறுத்த வரைக்கும் மேட் ஹென்ரி, ரபடா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீமை பிக் பண்ணியிருக்கோம். ஸோ கேப்டன் பொறுத்த வரைக்கும் ரவீந்திரா, வைஸ் கேப்டன் வந்து ஜென்சன் அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு சேஃபாக தான் போயிருக்கோம். ஸோ ஆஃப்டர் லைனப் உங்களுக்கு டீம் வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். ஃப்ரீயாக தான் டீம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ எனக்கு வந்து டீம் க்ரியேட் பண்ண கஷ்டமாக இருக்குது ப்ரோ, எனக்கு வந்து பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்தா இன்னும் ஈஸியாக இருக்கும் டீம் மேக் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம டெலகிராம் சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்மியான பர்சன்டேஜில் இருக்க பிளேயர்ஸ் எனக்கு சரியாக பிக் பண்ண தெரியல ப்ரோ அப்படிங்கிறவங்களுக்கும் நம்ம டெலகிராம் சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் உங்களுக்கு நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.